ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கு செஞ்ச மாதிரி நியூ இயர்க்கு ஒரு கேக் செய்ய போகிறோம். அது வந்து ரவா கேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காவையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் அதை வந்து குறைன்னு இல்லாமல் நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எப்பவும் போல் இது மூணுத்தையும் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ரவா கேக்குன்றதுனால ரொம்ப வந்து பிளெயினாக நம்ம ஜலிக்கணும்னு இல்லை, மாவு அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதை எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கப்புலேயே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மில்க்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அதை வந்து ரொம்ப நேரம் அடிக்க தேவையில்ல, நல்லா நார்மலான அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எதில் செய்ய போகிறோமோ அதில் நல்லா நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இந்த வாட்டி நிறைய ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளெயின் ஒரு ரவா கேக் செய்யலாம் அப்படின்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்துட்டு மாவில் வந்து நல்லா போட்டு பரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நெய் தடவின இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா வந்து டஸ்ட் பண்ணி விட்டுடணும். லேசாக தட்டி விட்டோம்னா நமக்கு எடுக்கும்போது கேக் வந்து நல்லா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வந்து மைதா மாவில் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி எப்போவுமே வந்து எந்த நட்ஸுமே நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப அடியில் தங்கிடும். இது வந்து நமக்கு இந்த மாதிரி மாவு கலந்து போட்டோன்னா கொஞ்சம் நடுவில் கிடைக்கும், நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணதை அப்படியே எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. நான் முட்டை போடாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். ஏன்னா சாமிக்கு வைக்க போகிறேன், வச்சு எடுத்து தான் கும்பிட்டு சாப்பிட போகிறோம். அதனால் வந்து முட்டை போடாமல் செஞ்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஒரு குக்கரில் நம்ம வந்துட்டு உப்பு போட்டுட்டு அதில் வந்து அந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த கேக்கை எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ்ன்றது இந்த வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் அதிகமாகவே ஆச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருக்கேன் கேக்கு. எப்படி வந்து இது ஒரு 1/2 kgக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதனால் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக வெந்துடுச்சு. 15 மினிட்ஸில் எனக்கு சூப்பராக கேக் கிடச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டேன். நல்லா வந்துட்டு சூடு கொஞ்சம் மீடியமாக நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். டைம் வந்து அப்போ 11 மணி தான் ஆச்சு. இருந்தாலும் சரி எடுத்து வெளியே வச்சிட்டோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. கேக் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இப்போ தான் 2 வாட்டி தான் நான் ட்ரை பண்ணுறேன். முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி செஞ்சது, செஞ்சது பசங்க கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்லேயே செய்யலான்னு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனாலவே இப்போ வந்து மைக்ரோவேவை வாங்கலான்னு இருக்கிறேன். சீக்கிரமே வாங்கிடுவேன். நம்ம வந்து சாமி ரூமை வந்து முன்னாடியே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாமி ரூமே ஈவினிங்கே தொடச்சி க்ளீன் பண்ணி விளக்கு சாமான்லாம் கழுவிட்டு நல்லா விளக்குக்கலாம் எல்லாம் பூலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம வந்து நல்லபடியாக நமக்கு தொடங்கணும். வர வருஷம் இருந்த வருஷத்தில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே வாழ்க்கையில் நமக்கு நடந்திருக்கும். பணம் காசு எதுவுமே நம்ம வெளியே போகிறது, உடல் ஆரோக்கியம் எல்லாமே அது எல்லாமே வந்து நமக்கு இது வரைக்கும் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. இனிமேல் வரப்போகிற காலம் நல்லபடியாக இருக்கணும். நான் எப்போவுமே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எப்போ மஞ்சள், குங்குமம், வளையல், தாலிக்கயிறு, காசு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து இது வரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி கடவுளே, இனிமேலும் நல்லபடியாக நம்ம வாழ்க்கை அமையணும், பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நான் எப்போவுமே இது மாதிரி ஒரு பண்ணி வச்சுப்பேன். வீட்டில் வந்து சாமி ரூமில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பேன். இந்த பெண்கள் யாராவது வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து இது வெள்ளி பவுலு போன வருஷம் அக்ஷய திதிக்கு வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கினேன். நார்மலாக வீட்டில் சாமி கும்பிடும்போது அதில் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நான் சாமி கும்பிடுவேன். தீபார்த்தனை காட்டும்போது சும்மா செய்யக்கூடாது. லட்சுமி குபேரர் பக்கத்தில் எப்போவுமே அரிசி, பருப்பு, உப்பு, கல்லுப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கணுன்னுவாங்க. அதனால் காசு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளோட சாமி ரூமை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு உங்களோட இந்த புது வருஷம் நல்லபடியாக நமக்கு அமையணும்னு எல்லாருமே வேண்டியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து வர வருஷம் நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த புது வருஷத்தை நல்லபடியாக சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த சுஜி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.